நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நமஸ்காரம். இப்போது நம்ம சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் அதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். வைகாசி மாதம் 15/5/2023 15/6/2023 வரையிலும் உண்டான காலத்தில் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தேனால் சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறார். அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு மாறுறார். சூரியனை வச்சு நம்ம மாதத்தை கணக்கிடுறோம். அதனால் சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்திரனை வச்சு சொல்லக்கூடியதும் அமாவாசையை வச்சு சொல்லக்கூடியது சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அது தெலுங்காவாலாம் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்ம இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இல்லைன்னா கிரகச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ராசியிலேயே அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான், ராகு பகவான் இவா 3 பேரும் இருக்கா. ரிஷப ராசியில் சூரிய பகவான் வந்துடுறார். மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். கடக ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கார். துலா ராசியில் கேது பகவானும் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சனி பகவானும் இருக்கா. இந்த மாதம் பெயர்ச்சிகள்னு பார்த்தேன்னா சுக்கிர பகவானும் புத பகவானும் பெயர்ச்சியாரா. அதாவது சுக்கிர பகவான் 30/5/2023 அப்போது கடகத்துக்கு மாறுறார் மிதுனத்திலிருந்து. புத பகவான் ரிஷபத்துக்கு 1/6/2023 அன்னைக்கு ரிஷபத்துக்கு மாறுறார். இதுதான் இந்த மாச கிரகத்தினுடைய பெயர்ச்சி. எப்பொழுதுமே இந்த மாத பலன் சொல்லும்போது மாத கிரகத்தினுடைய பயிற்சிகளை பற்றி, அதாவது மாத கிரகங்கள் என்ன பயிற்சி ஆகுது, மாத கிரகங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடிய கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் பார்த்தலையானால் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இதை வச்சு நம்ம பலன்களை சொல்லுவோம். இந்த மாதமான வைகாசி மாதத்தில் மிகவும் முசந்த விசேஷங்கள் என்ன அப்படின்னா, வைகாசி விசாகம் மிகவும் முசந்தது. வைகாசி பௌர்ணமி நாள் விசாக நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட வரும் எப்பொழுதுமே. இந்த வாட்டி வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தேலையானால் 2ஆம் தேதி வருது. வைகாசி விசாகம் ஒரு மிகப்பெரிய ஏற்றம், அதாவது முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாளாக சொல்லக்கூடியது. முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வி என்றால் மயிலை குறிக்கும், சாகன் என்றால் சுற்றுவது, அதாவது பயணம் செய்பவர்னு அர்த்தம். விசாகன் அப்படின்னா மயிலில் பயணம் செய்பவர் முருகப்பெருமான் அப்படின்றதுனால அது பெரிய ஏற்றம். இதை தவிர இந்த நாளான வைகாசி விசாகத்தில் உபவாசம் இருந்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அடுத்தது பார்த்தேனால் இந்த மாதத்தில் 3/6/2023 அன்றைக்கி பார்த்தேனால் மகாபெரிவர், காஞ்சி மகாபெரிவரனுடைய பிறந்த தினம், அதாவது ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுஷ நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விசேஷம். அவர் சைவத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கார். அவர் மகாபெரிவர் அப்படின்னு சொன்னால் காஞ்சி மடத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை, ஒரு பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு இதுவெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்மாழ்வார்னுடைய அவதார தினம். அன்றைக்கி பார்த்தலையானால் ஆழ்வார் திருநகரில் 9 கருட சேவை நடக்கும். அதாவது அருகில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகளிலிருந்தும் கருட சேவை அங்கே ஆழ்வார் திருநகருக்கு வருவாள். 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார்னுடைய இது வசத்தி, ரொம்பவும் வசத்தி. அதனால் ஆழ்வார் திருநகரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாதம் பௌர்ணமியை பார்த்தலையானால் அன்றைக்கி வாஸ்து நாள்னு வருது. வாஸ்து நாள் அப்படின்னா என்ன? வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள். அன்றைக்கி எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அஷ்டமி நவமி எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி நவமி, அவா நட்சத்திரத்துக்கு இவா நட்சத்திரம் எடுக்கலை, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் அஷ்டமத்தில் வருது, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது.
வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாம். வீடு மனை நிச்சயமாக வாங்கலாம். வீடு மனைக்கு பூஜை போடலாம், அடிக்கால் நாட்டுறது அதை பண்ணலாம். அதாவது தேர் சிற்பங்கள் இதெல்லாம் வரைய ஆரம்பிக்கலாம். இந்த இதுவில் வயலில் வந்து இது நடுறது அதெல்லாம் பண்ணலாம். வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கும் நேரத்தில் பார்த்தாலேயானால் மோஸ்ட்லி வந்து வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் கடக்கால் நோண்டி போடுவா. பூஜை பண்ணுறது அன்றைக்கி தான். இது வந்து 4ஆம் தேதி, அதாவது 4/6/2023 அன்றைக்கி வருது. கார்த்தால் ஒரு 8 நாழிகை கழித்து, அதாவது 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலாம். அதாவது 1.5 மணி நேரம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கிறார். முதல் 18 நிமிஷம் வந்து அவர் கண் விழித்து காலை கடன்கள் பண்ணுவார். அதற்கு அடுத்த 18 நிமிஷம், ரெண்டாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்கிறதும், மூன்றாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து பூஜை பண்ணுறதும் கடவுளுக்கு, 4வது 18 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜனம் பண்ணுறதும், 5வது 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் இந்த 18 நிமிஷமும் பண்ணுறார். இதில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் ரொம்பவும் விசேஷம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பூஜையை வச்சுண்டு நம்ம வந்து வீடு கட்டுறது இதெல்லாத்தையும் ஆரம்பித்தோமே ஆனால் எந்த ஒரு தடங்களும் வராமல் நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த கிவன் டயத்தில் நல்லபடியாக முடியும் அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக வீடு கட்ட நினைப்பவர்கள் அன்றைக்கி அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக பார்த்துக்கோங்க. அன்றைக்கி வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நாள் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒன்று சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இப்போது இந்த வைகாசி மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனம் வரை ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் வருது, இன்னைக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எளிய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். மிகப்பெரிய ஏற்றம். திரிகோணஸ்தானம் மொத்தத்தையும் வந்து குரு பகவானே பார்க்குறார். அதிசுவர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசியையும் பார்க்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணமாகி குழந்தைக்காக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது இன்னும் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய, அதாவது கருதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா குரு பகவான் வந்து குரு பார்க்க கோடி நன்மை. அதுவும் குரு பகவான் இருக்கும் இடத்தை வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அவரே புத்திர காரகன்னு சொல்கிறதுனால நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ட்ரீட்மெண்ட் போகிறவங்கள்லாம் இப்போ போகலாம். நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 பேரினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம் 30ஆம் தேதி போகிறார். புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் வந்து இந்த மாதத்தில் வந்து 1ஆம் தேதி 1/6/2023 அன்றைக்கி போகிறார். 30ஆம் தேதி வந்து மே மாதத்தில் சுக்கிர பகவான் மாறுறார். அதுக்கு அடுத்த 2வது நாள் வந்து ஜூன் மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து புத பகவான் வரார். சப்தமஸ்தானத்தில் சுபப்படுறது வலுப்படுறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 6, 7 அதிபதிகள் பரிவர்த்தனையாகிறது ஒரு பெரிய யோகம். நல்ல ஒரு கூட்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதாவது கூட்டு தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. சப்தமத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த அனலிட்டிக்கல் ஒர்க்கிங் பண்ணுறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, ஆடிட்டர்ஸு, அதை தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான விற்பனை செய்பவர்கள், அதாவது இந்த வெள்ளி விற்பனை விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் இருக்குது. கொஞ்சம் வெள்ளி விற்பனை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைய போகிறது.
தங்கத்தில் வந்து கொஞ்சம் வந்து செட்பேக் இருக்கக்கூடும். அதாவது வைகாசி மாதத்தில் ஏன்னா ராகு பகவானோட சேர்ந்த குரு இருக்கிறதுனால செட்பேக் இருக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் அது ஓவர பீரியட் வந்து அது ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சுக்கிர பகவான் வர்றதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் வந்து சுக்கிர பகவானுக்கு நல்ல ஒரு இடம். அதுவும் வந்து ஆண்மகனாக இருந்தால் சப்தமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது இந்த துறையில் கலைத்துறையில் போய் அவங்க வந்து நல்ல ஒரு ஆட்சி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சப்தமஸ்தானம் வலுப்பெற்று போகுதுன்னா எதிர்பாலினத்தவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது கணவனாக இருந்தால் மனைவியாகவும், மனைவியாக இருந்தால் இந்த தனுசு ராசியாக இருந்தால் கணவனாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு 7.5 சனி இருந்து அதெல்லாம் போய் 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்து உடல்நிலையில் பிரச்சனையெல்லாம் இருந்து இப்போது நல்ல உடல்நிலை, சீரான உடல்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய அங்கீகாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுக்கு பதவி, புகழ், சொத்து, அந்தஸ்து இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதிக பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 7ஆம் அதிபதி 7க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனையாகிறதுனால கண்டிப்பாக 7ஆம் இடம் கெடலை. அதனால் வந்து கணவன் மனைவி, அதாவது மனைவியாக இருந்தால் கணவனுக்கும், கணவனாக இருந்தால் மனைவிக்கும் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். கூட்டுத் தொழில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரம் வரும். உங்களை வந்து நிச்சயமாக பாராட்டக்கூடிய நல்ல ஒரு செயல்கள் நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் உங்களுடைய சீனியர்ஸ் நிச்சயமாக உங்களை பாராட்டுவார்கள். நீங்கள் வந்து உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. பிள்ளையாரை போய் சேவிச்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலை போட்டுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 24, 25, 26 இந்த 3 நாட்களும் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது சொல்கிறேன். இந்த நாட்களில் புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தேவையில்லை அப்படின்றதையும் சொல்கிறேன். மொத்தத்தில் தனுர் ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.